வணக்கம் மக்களே. இப்போ பாருங்கள், நைட்டு நம்ம கூழை காய்ச்சி வச்சோம், நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இந்த மாதிரி மேலே ஆடையாக படிஞ்சிருக்கும். இந்த ஆடையை எடுத்துடணும். பாருங்க, இந்த ஆடையை எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இதை நம்ம சும்மா அப்படி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா இதை போட்டு கரைச்சோம்னா குடிக்கும்போது கட்டி கட்டியாக தென்படும் வாயில். அதுக்கு தான் இதை தனியாக வச்சு நம்ம அப்படியே சும்மா கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், ராத்திரி நான் எவ்வளோ தண்ணியாக கூழ் காய்ச்சி வச்சேன். இது பாருங்க, எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்க. எவ்வளோ கெட்டியாகிட்டு பாருங்க. இதை மறுபடியும் நம்ம நல்லா கரைச்சிக்கணும், கட்டி இல்லாமல். நைட்டு நான் காய்ச்சி வச்சேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் கோயிலில், அம்மன் கோயிலில் திருவிழா. நேற்று போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி கூழ் ஊற்றுற திருநாள். இன்றைக்கி கூழ் வச்சு படைப்போம். அதுக்கு தான் நான் கூழ் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி கட்டி இல்லாமல் வந்துருச்சு பாருங்கள். அந்த மேலே உள்ள ஆடையை எடுத்துடணும். பாருங்க, எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக தான், இப்போ கெட்டி ஆயிரும். இப்படி தான் வச்சுக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து இதில் இன்னும் மோர், வெங்காயம், பச்சை மிளகா, மாங்காய் எல்லாம் சேர்க்க போகிறோம். போட்டு இதில் கம்பு ஊற்றி கலக்க போகிறோம். கம்பை நான் நைட்டு ஊற வச்சு காட்டினேன். நான் காலையில் அதை மிக்சியில் ஒரு சுற்றி குறப்பாக ரவை பதம் அரைச்சி அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் நைட்டு ஊற வச்சேன் கம்பை. நான் காலையில் எடுத்து இது பாருங்கள், இதுலேயும் ஆடை இருக்கும். இந்த ஆடையை வந்து லைட்டாக எடுத்துடலாம். அது கொஞ்சமாக தான் ஆடை இருக்கும், அதை எடுத்துடுவோம். இதெல்லாம் நம்ம சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த கம்பு கூழோட மணமாக இருக்குது பாருங்கள், வாசனை. கம்பங்கூழையும் வேக வச்சுட்டேன். அதுவும் இந்த மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள். இப்போது நான் இப்போ எதுலேயுமே உப்பு போடலை. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மோர், அந்த மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1 கிலோ கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 கிலோ கம்பு, அதான் கணக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான நெய்ஸாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மாங்காய் எல்லாத்தையும் போட்டு நான் தயிரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கலந்துட்டேன். இப்போ அடுத்தது இந்த வாளியில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டேன். அடுத்தது இப்போவும் நம்ம கோயிலுக்கெல்லாம் கூழ் எடுத்துகிட்டு போகும்போது நிறக்க தான் எடுத்துகிட்டு போகணும், குறையா எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது சித்திரை மாதத்தில் இந்த கத்திரி வெயிலில் எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும், ஐநார் கோயிலில். அதுக்கு போய் நாங்கள் நேற்று பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஊரே சேர்ந்து ஒரு 500-600 பேர் பொங்கல் வைப்போம். அந்த திருவிழாவை என்னால் எடுத்து போட முடியலை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுவோம். அதுக்கு தான் நான் இன்றைக்கி நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா கூழெல்லாம் நைட்டு தான் காய்ச்சி வைக்கணும். ஏன்னா கூழ் வந்து கோயில் ஊற்றும்போது நம்ம கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க. நான் எல்லாத்தையும் ஊற்றிக்கி மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, கூழை காய்ச்சி வச்சுட்டோம்னாக்கா தண்ணியும் ஊற்றக்கூடாது, மோர் இதுதான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா எப்படி கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து வீட்லேயும் கூழ் வச்சு படைப்போம். அப்புறம் சாயங்காலம் எங்கள் வீட்டு தெய்வத்துக்கு குலதெய்வம்லாம் சேர்த்து ஒரு படையல் போடுவோம். அதை நான் வீடியோவாக போடுறேன், பார்க்கலாம். இப்படி பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன்.
நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து தவளையில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அந்த மாதிரி வாளியில் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம வந்து நிறையா தான் எடுத்துகிட்டு போகணும், குறையா எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ பார்த்துக்கோங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். நான் மறந்துட்டேன், சாரி. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பையும் போட்டு போதும். இப்போ உப்பையும் போட்டு நல்லா கலந்துருவோம். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், உப்பை வந்து நம்ம அரை உப்பு தான் போடணும். கரிச்சிட்டுனாக்கா நல்லா இருக்காது, குடிக்கிறதுக்கு வேஸ்ட் ஆயிரும். நம்ம குடிச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து நாங்கள் வந்து இப்போ வாயிலெல்லாம் வைக்க மாட்டோம். நாங்கள் வந்து சுத்தபத்தமாக இன்றைக்கி கொண்டு கூழ் ஊற்றணும் கோயிலில். அதனால் நான் காலையிலேயே குளிச்சுட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் கூழ் காய்ச்சி, கம்பம் கூழ் காய்ச்சி அசத்துங்க. இந்த பக்குவத்தில் எல்லாம் செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.